அதே வந்துட்டு 5 rupeesக்கு ஆர்டர் மட்டும் வந்துன்னா 5 rupeesக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறதுனா செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். சாம்பார் நல்லா இருக்கு. வேற ஒன்றும் நல்லா இல்லையா? சாம்பார் பிடிச்சிருக்கு நல்லா. உள்ளே உட்காந்து ரிவ்யூ சொல்ல முடியல, ஏன்னா 5-6 பேர் என்னையவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்களா, அதனால லைட்டாக கூச்சமாக இருந்தனால எதுவுமே ரிவ்யூ சொல்ல முடியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சையத் vlogs. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சூப் கொடுக்கறதுக்கு. நீங்கள் நினைக்கிற சூப் வேறு, இங்கே கொடுக்குற சூப் வேறு. ஆர்கானிக் சூப் குடிக்க போகிறோம், வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் உறையூர் கடைவீதி ஸ்டாப் இருக்கு இல்லையா, கடைவீதி மார்க்கெட்லேருந்து பேசுகிறோம். இங்கே வந்து நாங்கள் ஒரு சின்ன கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். கடை பேர் வந்து AAA ஜூஸ் கார்னர். இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு 6 months தான் ஆகுது நாங்கள் ஓப்பன் பண்ணி. கொரோனா இஷ்யூக்கு அப்புறம் தான் இந்த கடை வந்து ஓப்பன் பண்ணோம். மெயினாக இதோட என்னன்னு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை இது தான் சாப்பிடணும். இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா இஷ்யூவில் என்ன சொன்னாங்கன்னா, நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு எடுக்கணும், இம்யூனிட்டி பூஸ்டர்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யாராவது வந்து ஹார்லிக்ஸ் குடிங்க, பூஸ்ட் குடிங்கன்னு யாருமே சொல்லலை. அதுக்கு வந்து மெயினானது என்ன சாப்பிட சொன்னாங்கன்னா, சளிக்கு வந்து தூதுவளை சூப் குடிங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. மெயினான ஐட்டம் நெல்லிக்காய் ஜூஸ். அது வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொன்னாங்க. இந்த பேசிக்கில் தான் நாங்கள் வந்து இந்த கடை வந்து மெயினாக ஓப்பன் பண்ண ரீசனே வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம வந்து ஹெல்த்தியாக ஏதாவது கொடுக்கணும் செய்யணும்னு சொல்லி ஓப்பன் பண்ணதான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த உறையூர் லைன்லேயே வந்துட்டு நியர்பை CSI ஹாஸ்பிட்டல் தாண்டியே அருணா தியேட்டர்லேருந்தே நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி இடையில வந்து எங்கேயுமே ஜூஸ் கடைங்கன்றது கிடையாது. அது மெயினாக இந்த இயற்கை உணவகம்னு தான் நம்ம பேரே வச்சுருக்கோம். இந்த இயற்கை ஜூஸ்லாம் இங்கே எங்கேயுமே கிடையாது. நம்ம கடையை விட்டோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம காவேரி பாலம் இருக்கு இல்லையா, அங்கே தான் இருக்குது இந்த கடை. பார்க்க போனால் நம்ம கடையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜூஸும் போடுறோம். அதாவது சோத்துக்கத்தாழை ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு, கேரட் பீட்ரூட் ஜூஸு, அதே மாதிரி வந்துட்டு அருகம்புல் ஜூஸு, தூதுவளை சூப் கொடுக்குறோம். அதே மாதிரி வெஜிடபிள் சூப்பு, பயிர் வகைகள் எல்லாமே, மில்லட் எல்லாமே கொடுக்குறோங்க சார். நிலக்கடலை, பாசிப்பயிறு, இது எல்லாமே முளைக்க வச்சு முளை கட்டி கொடுக்குறோம். மெயினான ஐட்டம் இதெல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months அளவில் இட்லி மட்டும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். அது எல்லாமே ஹோம்மேடு இட்லி தான், ஹோம்மேடு தான், வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வந்து கொடுக்குறோம். இட்லி பார்த்திங்கன்னா நம்ம கடையில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு 4 ரூபா தான். எங்கேயுமே 4 ரூபாய்க்கு இட்லி இருக்காது மோஸ்ட்லி. மெயின் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடை இருக்குது. நம்ம ராயல் ஃபார்மசிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதாவது நாச்சியார் கோயில் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ராயல் ஃபார்மசி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம கடை சின்ன கடையாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. மெயினாக இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேன்சனில் தங்கி ஒர்க் பண்ணி வேலை பார்க்குற பசங்கள்லேருந்து ஜென்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படிக்கிற பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்களோட இது வந்துட்டு இன்கம் கம்மியாக இருக்கும் சேலரியிலேருந்து. அதில் வந்து அவங்க வந்து ரூம் ரெண்ட்லேருந்து ஃபுட் அலவன்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க பார்த்துக்கிறப்ப இது வந்து ரொம்ப அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணி நிறைய பசங்க மெயினாக வந்து இந்த தங்கியிருக்கவங்க வந்து இங்கே நல்லா இட்லி சாப்பிட்டுக்கிறாங்க. தோசை அதே மாதிரி நாங்கள் சூடாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். தோசை 10 ரூபா தான் சார். சப்பாத்தி அதே மாதிரி 10 ரூபா தான், ஒரு சப்பாத்தி 10 ரூபா. இது எல்லாமே வந்துட்டு வீட்டிலேருந்து செஞ்சு வந்து இங்கே கொடுக்குறோம். நல்லா போயிட்டுருக்கு. கொஞ்சம் இப்போ வந்துட்டு இந்த கொரோனா இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ஏன்னா திரும்பி ஏதாவது இஷ்யூ வந்துருச்சுனான்னு கொஞ்சம் நல்லா ஓடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் இப்போ காலையில் குடிக்கிறதுக்கு டைம் இல்லாதனால கொஞ்சம் இதாக போயிட்டுருக்கு. திரும்ப பிக்கப் ஆயிடும்னு நம்புகிறோம். அதே மாதிரி எங்கள் கடை பார்த்தீங்கன்னா மார்னிங் 6க்கு நாங்கள் ஆரம்பிச்சிடுறோம் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடை எங்கே இருக்குன்னா, கடைவீதி ஸ்டாப்புக்கும் நாச்சியார் கோயிலுக்கு இடையில ராயல் ஃபார்மசிக்கும் ஆப்போசிட்டில் எங்கள் கடை இருக்குது. அது வந்து இப்போ மார்னிங் 6க்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 10 o'clock வரைக்கும் ஜூஸு, சூப்பு இந்த ஐட்டம் கொடுத்துட்ருக்கோம். ஈவினிங் அதே மாதிரி இட்லி, காலையில் இட்லி உண்டு, டிஃபன் உண்டு. ஈவினிங் அதே மாதிரி டிஃபன் இட்லி மட்டும் கொடுக்குறோம். 6க்கு ஆரம்பித்து ஒரு அரௌண்ட் 10 o'clock வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஆஃப்டர்நூனில் வெரைட்டி ரைஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கோம்.
ஒரு 1 o'clockலேருந்து 3:30 வரைக்கும் ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். தேங்காய் சாதம், வெஜிடபிள் ரைஸு, அப்புறம் லெமன் ரைஸு, புளி சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ஏதாவது ஒரு 2, 3 அந்த மாதிரி ரைஸ் கொடுக்குறோங்க சார். அதே மாதிரி ரைஸுக்கு எல்லா இடத்துலையும் வெளியே பார்த்தீங்கன்னா வெறும் துவையல் சட்னி மட்டும் தான் தருவாங்க. நம்ம ஒரு காயோடு கொடுத்துட்ருக்கோம். வெறும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees தான். ஆர்டர் பேசிக்லையும் செஞ்சு தரோம். ஒன்லி இட்லி மட்டும் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதே வந்துட்டு 5 rupeesக்கு ஆர்டர் மட்டும் வந்துன்னா 5 rupeesக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறதுனா செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன், அதுலேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் பேசிக்கில் நாங்கள் செஞ்சு தரோம் வீட்டிலேருந்து. 9095418668. உங்களுக்கு சாப்பிட இட்லி கொடுத்துருக்காங்க. இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சட்னி காரமாக இருக்குது, சாம்பார் நல்லாயிருக்கு, தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குது. என்ன பேசுறது? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? சாம்பார் நல்லா இருக்கு. வேற ஒன்றும் நல்லா இல்லையா? சாம்பார் பிடிச்சிருக்கு நல்லா. சாம்பார் சட்னியோட நல்லா இருக்கு. சாம்பார் மட்டும் நல்லா இருக்கு. உள்வாய் போட்டுருங்க மேடம். நல்லா இருக்கா? உங்கள் அம்மா செய்கிறதோட நல்லா இருக்கா? ஆண்டி செய்கிறது சொன்னீங்கன்னா போனோடனே முன்னாடி பேசுகிறதெல்லாம் இருக்காங்கம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு வந்தாச்சு. உள்ளே உட்காந்து ரிவ்யூ சொல்ல முடியல, ஏன்னா 5-6 பேர் என்னையவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்களா. அதனால் லைட்டாக கூச்சமாக இருந்தனால எதுவுமே ரிவ்யூ சொல்ல முடியல. தோசை, இட்லி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தோசை வந்து நல்லா சாஃப்டாக வீட்டில் எப்படி போட்டு தருவாங்களோ அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கிது. கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அந்த ஒரு டேஸ்ட் இல்லை. வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. வெளியே வந்து எப்படி சாப்பிட்றோமோ அந்த ஒரு ஃபீலே இல்லை. வீட்டில் நம்ம அம்மா எப்படி செஞ்சு கொடுப்பாங்களோ அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இட்லி எல்லாமே சாஃப்டாக இருந்துச்சு. அதோட அந்த காம்பினேஷன் சாம்பாரும் சட்னியும், தக்காளி சட்னியும் சூப்பராக இருந்துச்சு. இந்த 3த்துக்குமே சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாம்பார் தான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம பேட் லக் என்னென்னா சப்பாத்தி, ஜூஸு, சூப்பராக தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டு கண்டிப்பாக ஷார்ட்ஸில் போடுறேன். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஹைஜீனிக்காக இருந்துச்சு. அது இந்த கடைக்கு வந்து நான் வந்து 3 மாதமாக வந்துட்டுருக்கேன். இந்த கடை வந்து ஒரு சந்துக்குள்ளே உள்ளதுனால தான் இங்கே வந்து தெரிய மாட்டேது இந்த மக்களுக்கு. இது வந்து உறையூர் நாச்சியார் கோயிலில் இருக்குது இந்த கடை. அதாவது இங்கே உள்ளதுலேயே சொல்ல போனால் சாம்பார், சட்னி, இட்லிலாம் 4 ரூபா தான். ஆனால் சாம்பார்லாம் உண்மையிலே தரமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். சாம்பாரில் இங்கே வந்து பருப்பை பார்க்கலாம். சொல்ல போனால் நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், இந்த கடையில் மட்டும்தான் பருப்பை பார்க்கலாம். அதே போல் வந்து இங்கே ஜூஸ்லாம் காலையில் வந்து தான் ஜூஸ் வேணுனாலும் குடிச்சிக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் வேணும் செய்ய சொல்லி அப்படின்னாலும் செய்ய சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும், நல்ல ஒரு குவாலிட்டியில் கிடைக்கும். இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னா உறையூர் நாச்சியார் கோவில் ரோட்டில் ராயல் ஃபார்மசிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த கடையோட லொக்கேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இன்னும் சந்திக்கிறேன். பாய்.